وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த ஒரு மாலை பொழுதில் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் வரலாறுகளை கேட்க விழைந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று உளமாற பிரார்த்தித்தவனாக முதற்கண் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் அழகிய முகமனை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, முதல்ல பேசுவதற்கு முன்னால் IQIC உடைய தொடர் நிகழ்ச்சிகளை கடந்த 3-4 மாதங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். பொதுவாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய அமைப்புகள் பொதுவாக எடுக்கக்கூடிய தலைப்புகளை தாண்டி ஒரு திங்கிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்பதை போல சமூகத்துக்கு உண்மையிலேயே இன்றைக்கு எந்த தலைப்பு தேவையோ அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகளை வைத்துக் கொள்வதற்கு IQICக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தவனாக. ஆனால் இதில் எங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, முதல்ல பேச சொன்னாங்க, தலைப்பு நீங்களே சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு 3 தலைப்பு கொடுத்தோம். ரசூலுல்லாவை பற்றி, ரசூலுல்லா அழுத போது, இந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஃபைன் டியூன் பண்ணால் பேசிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த தகவல்கள் தலைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தினுடைய அனைத்து எக்ஸ்ட்ரா பொழுதுகளையும் களவாடி கொண்டு விட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் தேட இதில் அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. சௌர மொய்தீன் ஷா சொல்லியதை போல இந்த பெருங்கொண்ட தலைப்பை இந்த 1 மணி நேரத்தில் முழுமையாக சொல்ல முடியாட்டி கூட அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்ன சொல்ல இயலுமோ அதை சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக ஷஹீத் மால்கம் எக்ஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மேற்கோளோடு இந்த உரையை ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். எந்த ஒரு சமூகம் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த சமூகத்தால் ஒரு புதிய வரலாற்றை படைக்க முடியாது. அப்ப இன்றைக்கு முஸ்லிம்களுடைய பல சிக்கல்களுக்கு அடிப்படையான ஒரு காரணங்களில் ஒன்று இந்த வாசிப்பு குறைந்து போனது. அதே போல நம்முடைய வரலாறுகளை அவர் சொன்னதை போல நம்முடைய வரலாறுகளை நாம் தேடி கண்டுபிடிக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் அடுத்தவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்திய முஸ்லீம்களுடைய அடையாளம் அதிகாரம், இது ரொம்ப ஒரு பிராடான ஒரு டாபிக், ரொம்ப விரிவாக பேச வேண்டிய, இன்னும் சொல்ல கேட்டால் ஒரு ஆய்வு ரீதியாக அறிஞர்களுக்கு மத்தியில இல்ல ஒரு துறை சார்ந்த நிபுணர்களுக்கு மத்தியில பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்தியா இன்றைக்கு உலகத்தினுடைய மிக பெரும்பான்மையான மதசார்பின்மை என்று சொல்லக்கூடிய ஒரு குடியரசு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. 2011 சென்சஸ் தகவலின்படி முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்பது 20 கோடி. நாம் எப்போதுமே அரசு தரவுகளைத்தான் பேசுகிறோம். அப்ப லட்சத்தீவுகள், காஷ்மீர்ல முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராகும். அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், கேரளா,
உத்தரப்பிரதேசம், பீகாரில் குறிப்பிடத்தகுந்த ஒரு சிக்னிபிகண்டான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு அவர்களுடைய அடையாளம் என்ன? இதற்கு முன்னால் அவர்கள் இந்தியாவுக்கு என்ன அடையாளம் கொடுத்தார்கள்? இந்தியா என்ற நாடே முஸ்லீம்கள் கொடுத்த அடையாளம் தான். முஸ்லீம்கள் என்று ஒரு சமூகம் இல்லை என்றால் இந்தியா என்ற ஒரு தேசம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம இன்றைய உரையில முஸ்லீம்கள் உலகத்திற்கு, இந்த இந்தியாவிற்கு கொடுத்த அடையாளங்கள் என்ன, அதிகாரத்தின் மூலம் அவர்கள் சாதித்தது என்ன, இன்றைய நம்முடைய நிலை என்ன, அது எந்த தீர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில பார்ப்போம். முதல்ல எப்ப நம்ம இந்தியாவை பத்தி பேசினாலும் இந்தியா ஒரு நாடு என்ற அடிப்படையில் பேசக்கூடாது. இந்தியா ஒரு உபகண்டம், அது ஒரு சப்கான்டினென்ட். ஏன்னா இந்தியா என்பது பல மொழிகள், பல தேசங்கள், பல கலாச்சாரங்கள், பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு என்றாலும் கூட புரிதலுக்காக நம்ம இந்தியாவை நார்மலாக எப்படி பிரிப்போம்னா வட இந்தியா, தென்னிந்தியா. ஏன்னா எப்போதுமே வட இந்தியாவுடைய கலாச்சாரமும் தென்னிந்தியாவுடைய கலாச்சாரமும் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் அது வேறு வேறாகத்தான் இருக்கின்றது. ஏன் அந்த வேறு வேறாக வருகிறது என்று பார்த்தோம் என்றால், இஸ்லாம் இந்தியாவிற்கு அறிமுகமானது 5 வழிகளில் அறிமுகமாயிருக்கிறது. உண்மையாக நான் இந்த ஆய்வுகளில் தான் 3 வழிகள் தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இன்றைய ஆய்வுகளில் தான் 2 வழிகளை கண்டுபிடித்தேன். அந்த 3 வழிகள் 5 வழிகள் என்னன்னா, ஒன்று வணிகத்தின் மூலமாக இஸ்லாம் வந்தது. அதெல்லாம் நமக்கு தெரியும். நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேச விரும்பல, என் அடுத்தடுத்த தலைப்புக்கு போயிடலாம். வணிகத்தின் மூலமாக இஸ்லாம் இந்தியாவிற்குள் வந்தது. அதற்கு என்ன அடையாளங்கள்? கேரளாவுடைய சேரமான் பெருமாளுடைய ஜும்மா பள்ளி கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழக்கரையுடைய பழைய ஜும்மா பள்ளி, குஜராத் கோகாவில் உள்ள பர்வடா பள்ளி. இந்த பர்வடா பள்ளி என்பது எனக்கு புதிய தகவல். அதுதான் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் பள்ளி. எந்த அளவுக்கு முதல் பள்ளினா, இன்றைக்கும் அந்த கிபுலா ஜெருசலத்தில் உள்ள அக்ஸாவை நோக்கித்தான் இருக்கிறது. புரியுதுல்ல? ரசூலுல்லாவுடைய காலத்தில் கிபுலா மாற்றப்பட்டுச்சு. கிபுலா மாற்றப்படுவதற்கு முன்னாலேயே குஜராத்திலே பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. அதனால நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ரமிலா தாப்பர் என்ற வரலாற்று ஆய்வாளருடைய கூற்றுப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வென்ற பிறகு காலித் பின் வலீதை கூப்பிட்டு அந்த சிலைகளை எல்லாம் உடைக்க சொல்கிறார்கள். அப்போது அந்த அரபு குறைஷிகள் வணங்கி இந்த முக்கியமான சிலைகள் லாத், மனாத், உஸ்ஸா. லாத்தும் உஸ்ஸாவும் கிடைக்கிறது, மனாத் கிடைக்கவில்லை. அந்த மனாத் தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாத ஆலயம். பேசுறோம்ல, முஹம்மது பின் கஸ்னவி வந்தார்ல. இந்தியாவுடைய வரலாறு பெருமானாருடைய வரலாறோடு தொடர்புடையது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, படையெடுப்பின் மூலமாக. இதுல மிகப்பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய சீராவுல ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய மார்க் பயான்கள் கேட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ல இருந்தபோது அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அந்த தாயிஃப் மக்களை அப்படியே அழிச்சிருவா 2 மலைகளுக்கு மத்தியில அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்கல்ல. அப்ப வேண்டாம், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டாம், இதுக்கு பின்னால் ஒரு சமூகம் வரனாங்கல்ல, அந்த சமூகத்திலிருந்து வந்த முஹம்மது பின் காசிம் தான் இந்தியாவின் மீது படையெடுத்தவர். படையெடுப்பின் மூலமாகத்தான் வட இந்தியாவில் இஸ்லாம் உள்ளே நுழைந்தது. அதற்கப்புறம் கஸ்னவி, அதற்கப்புறம் அரபுகள் அல்லாத துருக்கியர்கள், மொகலாயர்கள் வந்தாங்க. 3வது வழி என்னன்னா, சூஃபிகள், சுல்தான்கள், சூஃபிகள். இவங்க பாரசீக கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்கள். குறிப்பாக அந்த பாரசீக கலாச்சாரத்தில் போர்ல குதிரைகள் தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கும் ராஜஸ்தான்ல வீர் என்று சொல்லப்படக்கூடிய குதிரை கடவுள்கள் இருக்கின்றன. அது முஸ்லீம்களும் வணங்குகிறார்கள் தெய்வமாக, இந்துக்களும் வணங்குகிறார்கள். நீங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்னிந்தியாவில் வாவர், ராவுத்தர் இவர்களுக்காக சிலைகள் இருக்கின்றன. அப்ப அந்த அளவுக்கு அந்த கலாச்சாரத்தோடு அவர்கள் பின்னி பிணைந்திருக்கிறார்கள். 4வது, விவசாயம் மூலமாக இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவில் பஞ்சாப்லாம் அந்த காலத்தில் வறண்ட பகுதியாக இருந்தபோது அங்க புதிய பாசன முறைகளை
அந்த துருக்கியிலிருந்து சிரியாவிலிருந்து கொண்டு வந்து இந்த மண்ணை வளப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். அதை பற்றி விரிவான வரலாறு அல்லாஹ் நாடினா வரக்கூடிய புத்தக கண்காட்சியில் பொற்காலம் 2ஆம் பகுதியில் வரும். ஸோ அவங்க தான் டெல்லியில் இருந்த முஸ்லீம்கள், அவங்க தான் அந்த பிரிவினையின் போது பங்களாதேஷ் நோக்கி போனார்கள். அடுத்து மங்கோலியர்கள் ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, மங்கோலியர்கள் தாக்குதல், செங்கிஸ்கான்லாம், அந்த தாக்குதலின் போது மத்திய ஆசியாவில் இருந்த எலைட் முஸ்லீம்கள், அதாவது உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் தப்பித்து அவர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அவங்க தான் இஸ்லாத்தில் இல்லாத இந்த ஜாதி கலாச்சாரத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க, செய்யது பஸ்மந்தா அப்படின்லாம். ஓகே, இது எதுக்காக சொல்றேன்னா, இப்படி பல ரூபங்கள்ல இஸ்லாம் வந்திருக்கிறதுனால ஒரு முஸ்லீமுடைய கலாச்சாரமோ, ஒரு முஸ்லீமுடைய பொருளாதார நிலைமையோ, ஒரு முஸ்லீமுடைய கல்வி நிலையோ இந்தியா முழுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆனால் முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட முகமது பின் கஸ்னவியிலிருந்து முகலாய மன்னர் கடைசி முகலாயர் பகதூர் ஷா ஜாஃபர் வரைக்கும் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட ஒரு சமூகம் முஸ்லீம் சமூகம் மட்டும்தான். வேற எந்த சமூகமும் இந்த பெருங்கொண்ட தேசத்தை அந்த அளவுக்கு ஆளலை. அப்போ முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் தான் இந்தியாவிற்கான ஆர்கிடெக்சரை டிஃபைன் பண்ணாங்க. முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டிடங்கள் கட்டும்போது அந்த வளைவுகள், குவிமாடங்கள், மினாரெட், அந்த மஸ்ஜிதில் வருகிற மினாரெட், இது போன்ற தனித்துவமான கட்டிடக்கலை அம்சங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் தான். அவை இந்திய பாணியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தனித்துவமான இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையை உருவாக்கின. அதற்கு ஏராளமான அடையாளங்கள் இருக்கின்றன. தாஜ்மஹால் தொடங்கி, செங்கோட்டை தொடங்கி, ஜும்மா மசூதி தொடங்கி, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜும்மா மசூதி தொடங்கி குத்துப் மினார் வரைக்கும், இது எல்லாமே இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வழங்கிய முஸ்லீம்கள் விட்டு சென்ற அடையாளங்களில் சில என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு கொடுத்தது கலாச்சாரம், மொழி, இலக்கியத்தை கொடுத்தாங்க. பாரசீகம் இந்தியாவில் முஸ்லீம்களின் மூலமாகத்தான் உள்ளே நுழைந்தது. அது ஒரு நீதிமன்ற மொழியாக மாறியது. அதே போல உருது முஸ்லீம்களால் தான் பலம் பெற்றது. அமீர் குஸ்ரோ போன்ற சூஃபி கவிஞர்கள் கவிதை, இசை மற்றும் மொழிகளின் தொகுப்புக்கு குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை செய்தார்கள். இன்னைக்கு கவாலி, கசல், இது எல்லாமே முஸ்லீம்களால் தான் இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டது. கேலிகிராஃபின்னு சொல்றோம், அந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்லாம் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு அளித்த சொத்து என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் யுனெஸ்கோவால புராதன சின்னங்களாக அங்கீகரிக்கப்பட்டவை என்பதும் முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ற அடிப்படையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், முஸ்லீம்கள் வருவதற்கு முன்னால் நில சீர்திருத்தம் என்பதே இங்கே பெயரளவில் தான் இருந்துச்சு. முதல்ல முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் இந்த நிலத்தை அந்த நிலத்தை எவ்வாறு வருமானம் ஈட்டுவது, நிலத்துக்கு எவ்வாறு வரி செலுத்துவது, இதை சென்ட்ரலைஸ் பண்றாங்க. இந்தியா முழுக்க ஒரே இடத்தில் இருந்து கொண்டு, இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, சென்னையில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளிலையும் சென்னையில் இருந்து கொண்டு டேட்டா பேஸை ரெடி பண்ணி எப்படி கலெக்ஷன் பண்றாங்களோ, இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண தொடங்கியது, அதை உருவாக்கியது, அதை வரைமுறைப்படுத்தியது, அதை நெறிமுறைப்படுத்தியது முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் இதை கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டு டாக்ஸ் ரெவென்யூ சிஸ்டமே இருக்காது. இன்னைக்கு ஜிஎஸ்டியே வந்திருக்காது, ஜிஎஸ்டி வந்தோ இருக்காது, ஜிஎஸ்டி வந்த ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு முகலாய பேரரசு காலத்தில் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. முன்னாடிலாம் எப்படி தெரியுமா, முகலாய பேரரசு வருவதற்கு முன்னால் இப்ப நிலங்கள் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலங்கள் ஒரு பிரபுவுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அவரு வரியை வாங்கிப்பார், அவர் பாதியை அவர் எடுத்துக்கிட்டு பாதியை கவர்மெண்ட் கொடுப்பார். முகலாய பேரரசு வந்த பிறகுதான் அரசே நேரடியாக வரியை வசூலிக்கக்கூடிய முறையை ஏற்படுத்தியது. இதனால் இடைத்தரகர்கள் குறைக்கப்பட்டு அரசுக்கு வருமானமும் பொதுமக்களுக்கு நிம்மதியும் கிடைத்தது.
முகலாயர் ஆட்சி காலத்தில் தான் முதலாக மிதமிஞ்சி போகக்கூடிய உணவுப் பொருட்கள் அரசாங்க கஜானாக்களில் அதாவது சேர்க்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பொருட்களுடைய விலைகளை தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி ஒரு அரசுக்கு கிடைத்தது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு மாடர்னா வந்ததுன்னு பேசுறோம், நிச்சயமா கிடையாது. இது எல்லாமே சாலிடான எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண முடியும். இது எல்லாமே முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் கேட்டால் நாணயங்கள், இதுவும் முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல ஐடி சிட்டி உருவாக்குறோம், புது சிட்டி உருவாக்குறோன்னு. உண்மையிலே முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் வர்த்தகத்தை, அதாவது வணிகத்தை, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக சந்தை மாடல் சிட்டிஸை உருவாக்குனாங்க. புதுசா ஒரு சிட்டி, அதாவது சிட்டியே கிடையாது, புதுசா அதை ஒரு சிட்டி உருவாக்கி அந்த இடத்துல வந்து நீங்க வர்த்தகம் பண்ணா உங்களுக்கு சலுகைகள். இன்னைக்கு பாக்குறல்ல ஐடி பார்க் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி வேற யாரும் இல்ல, இது அனைத்தும் நம்முடைய முப்பாட்டனுடைய மூளையில் இருந்தால் சீவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு கொஞ்சம் வியப்பா கூட இருக்கலாம். ஆனா உண்மையிலே அதுதான் நிதர்சனம். முஸ்லீம்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரி, ஆக்ரா, இதெல்லாம் புது நகரங்கள், அதாவது ஸ்கிராட்ச்ல இருந்து புதுசா உருவாக்குனது. இன்னைக்கு அதை என்ன பண்றாங்க இவர்கள், நாம உருவாக்கிய நகரங்களுடைய பெயர்களை மட்டும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பெயர்களை மாற்றி விடலாம், ஆனால் அடையாளங்களை உங்களால் அழிக்க முடியாது. பாட புத்தகத்திலிருந்து முஸ்லீம்களுடைய பெயர்களை அழிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அலி ரலியல்லாஹு தஆலா வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரான சொல்லும் போது அந்த குறைஷிகள் அழிக்க சொல்றாங்க. அழிக்கிறதோ மறுத்துறாங்க, ரசூலுல்லாஹ் அழிக்கிறாங்க. அதனால் ரசூலோட போல் அழிந்து விடவில்லை. அதுபோல இவர்கள் பாட புத்தகங்களில் முஸ்லீம்களுடைய உருவாக்கிய நகரங்களுடைய பெயர்களை அகற்றினாலும் கூட உண்மையான அடையாளங்களை நாம் அகற்ற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வர்த்தகத்தை, வியாபாரத்தை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை, ஒரு பொருளை வாங்குவதற்கு தங்க நாணயங்களையும் வெள்ளி நாணயங்களையும் பயன்படுத்தக்கூடிய முறையை முஸ்லீம்கள் தான் கொண்டு வந்தாங்க. இன்னும் கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய பேப்பர் கரன்சியை விட ரொம்ப சேஃபான, ரொம்ப பாதுகாப்பான கரன்சி முறையை முஸ்லீம்கள் கடைபிடித்தார்கள். இஸ்லாமிக் எக்கனாமி என்பது அதன் அடிப்படையில் தான் அமைய வேண்டும். ஒரு தீனார் அப்படின்னா தீனாரை நீங்க, அதாவது தீனாரை நசுக்கி நீங்க போட்டாலும் அது ஒரு தீனாருடைய பெருமானம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கையை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். அதே போல அறிவியல் பூர்வமாக, அறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடிய தன்மையை முஸ்லிம்கள் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு 21ஆவது நூற்றாண்டுல இருக்குன்னு சொல்றோம். ஆனா என்ன சொல்றாங்க, அனுமன் தான் முதல் விமானி, வேற அறிவியலுக்கு புறம்பான, அதாவது ஆதாரமற்ற கட்டுக்கதைகளை 21ஆவது நூற்றாண்டுல பேசக்கூடிய காலகட்டத்தில் 7வது 8வது நூற்றாண்டுல இந்தியாவிற்கு அறிவு வெளிச்சத்தை, இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கே அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சியவர்கள் முஸ்லிம்கள். உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகத்தை தொடங்கியது ஃபாத்திமா ஃபிஹ்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி. நம்மளே நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாது. கடந்த வருடம் ஓமியத் என்று சொல்லப்படக்கூடிய தென்னிந்திய கல்வி அமைப்புகளுடைய மாநாடு, அதனுடைய நிறுவனராக இருந்த PK சபீர் அகமது அவர்களுக்கு தான் இப்ப சமீபத்தில் தமுமுக சார்பாக நடத்தப்பட்ட விழாவில் விருது கொடுக்கப்பட்டது. பேரணாம்பேட் பொறியாளர், உடல்நலமின்மையா இருக்கு, அவரும் ஓமியத்தை உருவாக்கியவர்ல இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் ஒருவர். அப்ப அந்த ஓமியத்துல மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மிகப்பெரிய கல்வியாளர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு விஞ்ஞானி கேள்வி கேட்கிறார், இந்தியாவுடைய முதல் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? கிட்டத்தட்ட 200+ கல்வி நிறுவனங்களுடைய முக்கியஸ்தர்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. யாருக்கும் தெரியலையா, தப்பா சொன்னா ஏதாவது சொல்லுவோன்னு மயங்கி இருக்கிறாங்களான்னு தெரியல. அங்கேருந்து அல்லாஹ்வுடைய கிருபையால மவுண்ட் இரா பள்ளியுடைய 6வது வகுப்பு படிக்கும் மாணவி எழுந்து ஃபாத்திமா ஃபிஹ்ரி அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அதனால் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. சரி, நம்ம சரியான கல்வியை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த தகவலை நீங்க வந்து ரொம்ப அதிகமா பணம் கட்டி படிக்கக்கூடிய பள்ளிகள் கூட நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் போலி வரலாறுகளை நம்ம என்ன பண்றோம், படித்து கொண்டிருக்கிறோம். அப்ப வந்து
ஜாபிர் பின் ஹையான் போன்ற, ஃபிர்னாஸ் போன்ற எத்தனையோ அறிவியல் மேதைகள் உலகம் முழுவதுக்கும் அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கிறார்கள். இந்தியா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு மாடர்ன் யூனிவர்சிட்டி பேசுறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தி ஹவுஸ் ஆஃப் விஸ்டம், பைத்துல் ஹிக்மா என்ற பெயரில் உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் பகதாதில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம நம்முடைய பிள்ளைகள் படிச்சாங்கன்னா மேற்படிப்பு நல்லா படிக்கணும் அப்படின்னா ஆக்ஸ்போர்டு போங்க, ஸ்டான்ஃபோர்டு போங்கன்னு சொல்லுவோம். அன்னைக்கு நல்ல படிப்பாளி என்றால் நீங்கள் கொர்டோபா, ஸ்பெயினுடைய கொர்டோபாவுக்கு போகணும், இல்லைன்னா பகதாதுக்கு போகணும். அங்க படிச்சாதான் உங்களை படித்தவர் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துக்கு அறிவு வெளிச்சத்தை கொடுத்தார்கள். ஏன்னா உலகத்தினுடைய ஒரே வேதம், அது இறக்கப்பட்ட முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அலக், ஓதுவீராக படைத்த இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக, ரீட் இன் தி நேம் ஆஃப் யுவர் லார்ட் என்று படிப்பதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கத்தை உண்மையாக உள்வாங்கி அறிவால் சுஜூது செய்த சமூகமாக முஸ்லீம்கள் விளங்கினார்கள். அதனுடைய தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலித்தது. இந்தியாவில் குறிப்பாக முஸ்லீம் அறிஞர்கள், அல் பிரூனி போன்ற அறிஞர்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நூல்களை என்ன பண்ணாங்க, மொழிபெயர்த்தாங்க. இந்தியாவுடைய வானவியல், அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, அரபு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நம்ம இன்னைக்கு மேக்ஸ்ல படிக்கிறோமே, டிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, இது எல்லாத்தையும் ஜீரோன்னு ஒன்று இல்லைன்னா மேக்ஸ் இல்லை இல்லையா? அந்த ஜீரோ உள்ளிட்ட அத்துணை விஷயங்களையும் கண்டுபிடித்தவர்கள் முஸ்லிம்கள் தான். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கும் பார்க்கிறோம். ஒன்றிய அரசினுடைய ஒடுக்குமுறைகள், சமூகத்தினுடைய பாரபட்சம் அத்தனையும் தாண்டி இன்னைக்கு ஜாமியா மில்லியா இஸ்லாமியா நாட்டுடைய முதல் 5 பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அன்றைய முஸ்லீம்களுடைய தியாகத்தினுடைய நீட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதையெல்லாம் முஸ்லீம்கள் இந்த இந்தியாவுக்கு கொடுத்த அடையாளங்கள். நான் எல்லா தலைப்பையுமே விட்டு தொட்டு போறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தம். வெறும் அறிவு மட்டும் கொடுக்கல, பொருளாதாரத்தை மட்டும் கொடுக்கல, கலை கட்டிடத்தை மட்டும் கொடுக்கல, கலாச்சாரத்தை கொடுக்கல, மேலும் சமூகத்தை சீர்திருத்தம் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் இஸ்லாம் நுழைந்த போது அதற்கு முன்னால் இந்துத்துவ, அதாவது படிநிலை ஜாதி முறையை கொண்ட வர்ணாசிரம கொள்கைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது சமணமும் பௌத்தமும். அதனால் சமணமும் பௌத்தமும் தூக்கி எறியப்பட்டன. சமணர்கள் கழுவிலேற்றப்பட்டார்கள், பௌத்தர்களும் அதே நிலை ஏற்பட்டது. அப்ப பௌத்தம் வீழ்ந்த பிறகு சமத்துவம் தேடிய மக்களுக்கு இருந்த ஒரே சாய்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்திற்கு நோக்கி மக்கள் சாரையாக வந்ததுக்கு மிக பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமத்துவத்தை நாடித்தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அப்ப இந்த இஸ்லாம் வந்த பிறகுதான் அந்த மக்கள் ஜாதி கொடுமையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நிவாரணம் கிடைத்தது. அதனால்தான் பெரியார் போன்ற இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெரியாரிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மற்ற மதங்களை விமர்சித்தாலும் கூட, கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை என்ன, இஸ்லாம் ஒன்றுதான் ஜாதி இல்லாதது, இஸ்லாத்தில் இணைந்து கொண்டால் ஜாதி ஒழிந்து விடும். அதனால்தான் பெரியார் என்ன சொன்னாரு, இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து. அப்ப இது எல்லாம் இருந்தாலும் கூட நாம நம்மையும் அறியாம ஒரு சில அடையாளங்களை விட்டு நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிறோம். மற்ற இதுவரைக்கும் நான் பேசினேன்ல, இந்த எல்லா அடையாளத்தையும் விட்டுட்டோம். ஆனா இந்த அடையாளத்தை மட்டும் இன்னைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்றோம். என்னன்னா உணவு கலாச்சாரம். இன்னைக்கு இந்தியாவுடைய தேசிய உணவாக கருதப்படக்கூடிய பிரியாணி கூட முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு கொடுத்ததுதான். அது பிரியாணியாக இருக்கட்டும், கபாபாக இருக்கட்டும். அதனாலதான் அதை மட்டும் நம்ம பற்றி பிடிச்சு கொண்டு தின்னுகட்டா துலுக்கங்கிறத என்ன பண்றோம், பிராக்டிக்கலாக நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல ஃபைனலா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்தியா முஸ்லீம்களுடைய ஆட்சியில் எவ்வாறு இருந்தது, இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்களில் ஓரளவுக்கு இஸ்லாத்துக்கு நெருக்கமாக நின்று ஆட்சி செய்த மகத்தான மன்னன் அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய ஜிடிபி இருக்குல்ல, இந்தியாவுடைய ஜிடிபி 27%. ஜிடிபி அப்படின்னா
கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இன்னைக்கு உலகத்துல 100% பொருட்கள் உற்பத்தி ஆகுதுன்னா அதுல 27% பொருட்கள் இந்தியாவில் தான் உற்பத்தி ஆயின. இன்னைக்கு 5% 6% பேசுறோம். 27%. சைனாவை விட அதிகமா நம்ம தான் இருந்தோம். சைனா 24%. சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து உலகத்தினுடைய பாதி பொருளாதாரத்தை வைத்திருந்தன. ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தை விட அதிகமாக இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இருந்தது. நீங்க ஒன்றும் இல்லை, கத்தாரில் இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியம் போங்க, இஸ்லாமிக் மியூசியம் போங்க, அங்க ஒரு ஆட்சி காலம் வச்சிருப்பாங்க, எல்லாம் காலியா இருக்கும். இந்தியாவுக்குள்ள போன மட்டும் தான் செழிப்பாக இருக்கும். ஏன்னா இந்தியாவை அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் ஒரு செழிப்பான தேசமாக வைத்திருந்தார்கள். அப்ப 1757 இந்தியாவோட ஜிடிபி 27, 1857 இந்தியாவோட ஜிடிபி சிங்கிள் டிஜிட்ல வந்துருச்சு. 1757 பிரிட்டனுடைய ஜிடிபி என்பது 1.6. ஆனா 1857 பிரிட்டனுடைய ஜிடிபி என்பது 16%. காரணம் என்னன்னா நடுவில் 2 போர்கள் நடைபெற்றன. ஒன்று வங்காளத்தில் நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, அதுல சிராஜுத்தௌலா வீழ்த்தப்பட்டு இன்னைக்கு நம்ம வந்து கத்தார் உள்ளிட்ட எல்லா நாடுகளிலும் நம்மால ரொம்ப கீழாக பார்க்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெங்காலிகள். ஆனா அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் வளம் கொளிக்கக்கூடிய மாநிலமாக இருந்தது மேற்கு வங்காளம். அப்ப மேற்கு வங்காளத்தினுடைய அத்தனை சொத்துக்களும் இங்கிலாந்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடி இந்தியாவில் திப்பு சுல்தானுக்கு பயந்ததை போல ஆங்கிலேயர்கள் வேறு யாருக்கும் பயப்படவில்லை. திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்டான். திப்பு சுல்தானுடைய அந்த மைசூருடைய எல்லா கஜானாவும் காலி செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு போனதனுடைய விளைவு ஒரு நாட்டுடைய ஜிடிபி அதல பதாளத்துக்கு வந்து இன்னொரு நாட்டுடைய ஜிடிபி உயர்ந்ததை பார்க்கிறோம். இது நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய எக்கனாமிஸ்டால, மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர்களால ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, மறுக்கவியலாத ஆதாரங்கள். இது ஒன்னாச்சா? அதுக்கு அடுத்தபடி இது எல்லாமே இப்ப நான் பேசுறது எல்லாமே இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியில் முஸ்லிம்கள் என்ன அடையாளத்தை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க என்பதை பற்றிய ஒரு சிறிய துளி, அதான் சொல்லுவாங்க டிப் ஆஃப் ஐஸ்பர்க், ஒரு பெரும் பனிக்கட்டியினுடைய ஒரு சிறு துளியை தான் நான் கொடுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டம் 1757 பிறகு அதோடு முகலாயர்களுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வருகிறது. அதற்கு பிறகு நடந்த விடுதலை போராட்டத்தை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அதை ரொம்ப சொல்லாம மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறேன். 1757 அந்த பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி அப்பதான் தொடங்குது. மொகலாயர்களுடைய கடைசி மன்னன் பகதூர் ஷா வீழ்த்தப்பட்ட பிறகு, அது வரைக்கும் நல்லா கேட்டுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களும் முஸ்லீம்களும் பகதூர் ஷாவுடைய தலைமையில் தான் போராடினார்கள். அப்ப முஸ்லீம்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த காலனித்துவ சுரண்டலை எதிர்த்தார்கள்னா, இந்தியா விடுதலை என்பதை தாண்டி இது என்னிடமிருந்து பறிக்கப்பட்ட தேசம், என்னிடமிருந்து பறிக்கப்பட்டதை நான் மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நிறைய உலமாக்கள், ஷாவலியுல்லா போன்றவர்கள்லாம், சையத் அகமது தஹ்லவி போன்றவர்கள் எல்லாம் பிரிட்டிஷாருக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல நீங்க இப்பி பக்கீர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்லாம் ரமலான் மாசத்துல ஒரு டயலா பக்கீர் சொல்லுவாங்க, தப்சு வச்சு அடிச்சுட்டு போவாங்க. அவங்க உண்மையிலே யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுக்க இருந்த உளவாளிகள். அவர்கள் போராட்ட வீரர்களுக்கு ரகசியங்களை சொல்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு வலைப்பின்னலை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்ப இந்தியாவுடைய முதல் சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க, முதல் சுதந்திர போர் 1857, அதை முன்னின்று வழிநடத்தியது யாருன்னு கேட்டீங்கன்னா முகலாய கடைசி மன்னராக இருந்தவர். அதே போல வேலூர் புரட்சியை வழிநடத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா திப்பு சுல்தானுடைய மகன். இப்படியாக இந்தியாவில் நடந்த அனைத்து போராட்டங்கள், அனைத்து புரட்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிராக மௌலவி அகமதுல்லா ஷா, இம்தாதுல்லா முஹாஜிர், அசிமுல்லா கான் போன்ற எத்தனையோ நம்மால கணக்கிட முடியாத அளவுக்கு எண்ணற்ற முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட்டார்கள். அதே போல லக்னோவில் ஆங்கிலேயருக்கு எதிராக பேகம் ஹசரத் மால், நமக்கு வந்து ராணி லட்சுமி பாயை தெரியும், போராடினாங்க, மாற்று கருத்து இல்ல. ராணி லட்சுமி பாயை விட வீரத்தோடு போராடி உயிர் நீத்த பேகம் ஹசரத் மஹாலை எத்தனை பேருக்கு தெரியும்? பகத்சிங்கை
தெரிந்த நமக்கு பகத்சிங்கை போலவே இந்தியாவுக்காக புரட்சிகர வழியில போராடி உயிர் நீத்த அஷ்ஃபகுல்லா கானை எத்தனை பேருக்கு தெரியும்? மற்றவங்களை விடுங்க, முஸ்லீம்களுக்கே தெரியாது. அதனாலதான் அவர் மொய்தீன் ஷா சொன்னதை போல யாரோ எழுதி கொடுத்த வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கான வரலாறு நாம தான் எடுக்கணும். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வரமாட்டாங்க. இப்ப நாம தான் படிக்கணும். நம்முடைய வரலாற்றை நாம தான் அகழ்வாய்வு செய்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஜமாத்தே உலமாயே ஹிந்த் ஆலிம்களுக்கான அமைப்பு, அவங்க நேரடியா சுதந்திர போராட்டத்தில் இயங்கினாங்க. இன்னைக்கு வேணா நம்ம சில இடங்கள்ல சொல்ல ஆலிம்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு, ஆனால் அன்னைக்கு இந்திய சுதந்திரத்துக்கான போராட்டங்கள் பள்ளிவாசலுடைய மிம்பரில் தான் எதிரொலித்தது. அந்த அளவுக்கு அதாவது 1857 அந்த முதல் சுதந்திர போர் மிகப்பெரிய அளவில் வெடித்த பிறகு பிரிட்டிஷ் அரசு ஒரு கமிஷனை அமைத்து இதற்கான காரணம் ஆலிம்கள் என்பதை தெரிந்து ஆயிரக்கணக்கான ஆலிம்களை புளிய மரத்திலே ஏற்றி தூக்கிலிட்டார்கள். அதனுடைய வடுக்கள் இன்றளவும் டெல்லியினுடைய வீதிகளில, லக்னோவுடைய வீதிகளில சாட்சியமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல காந்திஜியுடைய அகிம்சை வழி மட்டுமல்ல, பகத்சிங்குடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய மிக முக்கிய தளபதி ஷானவாஸ் கான், அவர்தான் மிக முக்கியமான தளபதி. அதே போல நேதாஜிக்கு அள்ளி கொடுத்த கரீம் கனி, அவர் ஒரு முஸ்லீம். வஉசி கப்பல் வாங்குவதற்கு நிதி கொடுத்தவன் ஒரு முஸ்லீம். ஆனா வசதியாக வரலாறுகள், அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, half baked lies are more dangerous than half baked truth are more dangerous than plain lies. முழுமையான பொய்களை விட அரைகுறையான உண்மைகள் ஆபத்தானவை. ஏன்னா முழுமையான பொய் நமக்கு பொய்ன்னு தெரிஞ்சிடும். இந்த பாதி மிக்ஸ் பண்ணி இந்த அரைகுறையான உண்மைகள், இதைத்தான் நாம் மக்களுக்கு என்ன பண்ணணும், தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல நல்லா தெரிஞ்சுங்க, இது விரிவாக பேச வேண்டிய தலைப்பு. மகாத்மா காந்தி அவர்கள் அந்த தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரும் வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது முஸ்லீம்களுடைய கையில் இருந்தது. மகாத்மா காந்தியுடைய வருகைக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் தலைமை பொறுப்புக்கு வருவது தாமதப்படுத்தப்பட்டது. இந்தியா 1885 ஆரம்பிக்கிறாங்க. 1887 அதனுடைய தலைவர் ஃபக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசினுடைய மிக இளம் வயது தலைவர், மிக நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவுடைய முதல் சுதந்திரத்தினுடைய முதல் பிரதமராக வர வேண்டிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கல்வி அமைச்சராக நிறுத்தப்பட்டார்கள், சுருக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. அது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய புத்தகத்தை படிச்சா தெரியும். அவர் புத்தகத்தை எழுதி சொன்னாரு, இப்ப இந்த புத்தகத்தினுடைய 30 பக்கங்களை இப்ப வெளியிடாதீங்க, நான் மரணித்த பிறகு வெளியிடுங்க, அதை நம்ம படிச்சா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் இந்த தேசியத்தினுடைய இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக அத்துணை செல்வத்தையும், அத்தனை பொருளாதாரத்தையும், அத்தனை உழைப்பையும், அத்தனை உயிரையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். சொல்லிக்கிட்டே போலாம். அலி சகோதரர்கள்லேருந்து நிறைய, எல்லை காந்தி, கான் அப்துல் கஃபார் கான், அவர் எல்லை காந்தி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு காந்திக்கு நிகராக அந்த பாகிஸ்தானுடைய பகுதியில் வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டத்தில் முழு பங்கு வகித்தவர். அது மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய பல முழக்கங்கள் கூட, அதாவது ஒரு முழக்கத்தை கொடுப்பதற்கும் ஒரு முஸ்லீம் வேணும், தியாகம் செய்வதற்கும் ஒரு முஸ்லீம் வேணும், போராட்டம் செய்வதற்கு ஒரு முஸ்லீம் வேணும். ஒரு முஸ்லீம் இல்லாமல் இந்திய தேசியத்தினுடைய, இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய போராட்டங்களை பார்ப்போம், கம்யூனிஸ்ட் போராட்டங்கள்லாம் பார்ப்பீங்க, இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கமே மௌலானா ஹஸ்ரத் மொஹானியால் கொடுக்கப்பட்டதுதான். ஹிந்துஸ்தான் ஹமாரா ஹே என்ற முழக்கம் மௌலானா ஆசாத் அவர்களால் கொடுக்கப்பட்டது. ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் கூட கேப்டன் அபீத் ஹசன் சஃப்ரானி, நேதாஜியுடைய படையிலே இருந்த ஒரு தளபதியால் கொடுக்கப்பட்டது. அது பிரபலப்படுத்தப்பட்டது வேணால் நேதாஜியாக இருக்கலாம். இப்படி இந்தியாவுடைய தேசிய கொடி தொடங்கி, தேசிய முழக்கங்கள் தொடங்கி, தேசிய போராட்டங்கள் தொடங்கி, தியாகங்கள் தொடங்கி, எதை எடுத்து பார்த்தாலும் குஷ்வந்த் சிங் அவர்கள் அழகா சொல்வார், பிரபல எழுத்தாளர், அவர் அழகா சொன்னார், இந்த இந்தியாவில் தன்னுடைய சதவீதத்தை விட
அதிகமாக சுதந்திரத்துக்காக தியாகம் செய்த ஒரு சமூகம் இருக்கிறது என்று கேட்டால் அது முஸ்லீம்கள் தான். இது நான் சொல்லல, இந்தியாவுடைய மிக பிரபலமான சுதந்திரமான வரலாற்று ஆய்வாளரும் மிகப்பெரிய ஊடகவியலாளருமான குஷ்வந்த் சிங் அழகா சொல்லி காட்டினார். அப்போ அந்த அளவுக்கு என்ன முஸ்லீம்கள் இந்தியாவுக்காக போராடினாங்க. இதை ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்றேன். முஸ்லீம்கள் போராடியது மட்டுமில்ல, அந்த வெள்ளையர்களை எதிர்க்கணுங்கிற அந்த உத்வேகத்தால, அவங்க கலாச்சாரத்தை எதிர்க்கணும் உத்வேகத்தால ஆங்கிலம் கற்பதை ஹராம் என்று தீர்ப்பளித்தார்கள். அதனால இந்தியாவோட விடுதலை கிடைத்தது மாற்று கருத்து இல்ல. அதனால முஸ்லீம்கள் பலருடைய படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை பின்னுக்கு தள்ளப்பட்டது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனா அதே சமயத்துல அன்றைக்கு இருந்த அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு யார் அடிமை சேவகம் செய்தார்களோ இன்றைக்கு அவர்கள்தான் நமக்கு தேசபக்தியை பற்றி வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இப்ப ஃபைனலா இங்கே வந்துருவோம். ஏன்னா நம்ம ஒரே டாபிக்ல எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்கு. தற்காலத்தினுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை. இதுக்கு முன்னால முஸ்லிம்களுடைய ஆட்சியில இந்தியாவுக்கு என்ன கொடுத்தாங்க, விடுதலை போராட்டத்தில் என்ன பங்களிப்பு செஞ்சாங்கன்னு பார்த்தோம். ஆனா தற்சமயம் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இந்தியாவுடைய தேசிய சராசரி எழுத படிக்க தெரிந்தவர்கள் 75%, முஸ்லிம்களுடைய கல்வி சராசரி 59%, கிட்டத்தட்ட 15% முஸ்லிம்கள் என்னவா இருக்காங்க, கல்வியில பிற சமூகங்களை விட பின்தங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, மேற்கு வங்காளம், இதுல தான் முஸ்லிம்கள் பாதி பேர் இருக்கிறாங்க. இந்த இடங்கள்லாம் முஸ்லிம்களுடைய கல்வி விகிதம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள அந்த ரேஷியோ இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதே போல முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஏன் வட இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா, அந்த ஆங்கிலம் ஹராம் என்ற ஃபத்வாவும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நிறைய படித்தவர்கள் அந்த பக்கம் சென்றதும் அந்த முஸ்லீம்கள் இடத்துல ஒரு தேக்க நிலை. இன்னைக்கு வரைக்கும் தென்னிந்தியாவில் முஸ்லீம்கள் எண்ணிக்கையில குறைவு. ஆனா தென்னிந்திய முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடிய எழுச்சியோ அல்லது அந்த சிஸ்டமேட்டிக்கான விஷயங்களோ கூட வட இந்தியாவில் ஏற்படாததற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். அப்ப இதற்கான முக்கிய பிரச்சனை என்னன்னா பொருளாதாரம் தான். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டை வைத்துக் கொண்டு இந்தியாவை இடைபடாதீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி இருக்கும், உத்தரப்பிரதேசத்துல ஒரு மாநிலத்துக்கே சரியான மருத்துவக் கல்லூரி இருக்காது, அதுக்கே சரியான ஆக்சிஜன் இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. கவர்மெண்ட்டுடைய பாரபட்சம், அவர்களுடைய அன்றாட வாழ்வுக்கு பிழைக்க வேண்டிய ஒரு நிலை, இது எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணுது, முஸ்லிம்களுடைய கல்வி நிலையில் இத்தகைய ஒரு தேக்க நிலை கொண்டிருந்திருக்கு. ஏற்கனவே முஸ்லிம்கள் படிக்கிறது இல்லை. இதுல நீங்க என்ன பண்றாங்க, சிபிஎஸ்இல குறிப்பாக கல்வியில எந்த அளவுக்கு வரலாறுகளை திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரித்து கொண்டிருக்கிறார்கள். நாம சிபிஎஸ்இ தேர்ந்தெடுக்காததற்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். அப்ப இந்தியாவுடைய முஸ்லிம் மக்கள் தொகையில தென்னிந்தியா வளர்ந்த அளவுக்கு கல்வியில வட இந்தியா வளரவில்லை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல முஸ்லீம்கள் இந்தியாவில் வறுமை கோட்டில், மற்றவங்க 26% வறுமை கோட்டில் இருக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் 32% வறுமை கோட்டில் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கேட்கவே வேணாம். அரசு வேலை வாய்ப்புகள்ல 2 பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா, நமக்கெல்லாம் யாரு வேலை கொடுப்பா அப்படின்னு நம்மளே என்ன பண்றது இல்ல, போட்டித் தேர்வுகளுக்கு எழுதுவதில்லை, போட்டித் தேர்வுகளுக்கு ஆர்வம் காட்டுவதில்லை, அது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, தனியார் நிறுவனங்களில் முஸ்லீம் என்றால் ஒதுக்கப்படக்கூடிய பாரபட்சம் நடக்கிறது. இதே தமிழ்நாட்டில் இந்த 3.5% ஒதுக்கீடு இருக்குல்ல, அதுக்கு கூட பல சமயங்கள்ல நமக்கு சரியான தகுதியான நபர்கள் கிடைக்காமல் போகிறாங்க. இப்ப சமீபத்தில் ஆயங்குடி, இங்கே லால்பேட்டை பக்கத்துல இருக்கு, ஆயங்குடியில ஒரு ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு 2 டீச்சர் முஸ்லீம் கம்யூனிட்டியில வேணும். நான் எல்லா குரூப்லயும் போட்டேன், வந்துச்சு. எந்த அப்ளிகேஷனோ நான் கேட்ட தகுதியின் அடிப்படையில் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட சுதந்திரத்துக்கு முன்னால் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் இருந்துச்சு. எப்படி நீ தலித்துகளுக்கு தனி தொகுதிகள் இருந்ததோ அதே போல முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் இருந்தன. ஆனா பட்டியல் சாதியினர்கள், பட்டியல் பழங்குடியினர்கள்
அவங்க ஒதுக்கப்பட்டதை போலத்தான் முஸ்லீம்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு தனி ஒதுக்கீடு வாங்கியதை போல முஸ்லீம்களால் வாங்க முடியாமல் போன காரணத்தினால் அல்லது வாங்க முடியாமல் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய அரசியல் குரல் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சட்டசபைகளிலே பாராளுமன்றங்களே அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது சுத்தமாக இல்லை. அது மட்டுமல்லாமல் ஆதிக்க அரசியல் கட்சிகளுடைய வெளிப்புற உந்துதல்களால் முஸ்லீம் கட்சிகள் உடைவதும் சமூகத்தினுடைய அரசியல் சூழல் மேலும் பலவீனம் அடைகிறது. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் முஸ்லீம் கட்சிகள்ல ஒரு எம்பி வைத்திருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முஸ்லீம் லீக், இல்லைன்னா மஜ்லிஸ் தெலுங்கானால, இல்லைன்னா அஸ்ஸாம்ல ஏஐயுடிஎஃப் அஜ்மல் பரிக்விட. இது 3 கட்சி தான் முஸ்லீம் கட்சியாக தனிப்பட்ட முறையில் எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சமீபத்திய அரசியல் சூழல்கள் இதை நம்ம இன்னும் பாதிக்குது. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் முஸ்லீம்கள் 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டாங்க? 800 ஆண்டுகள் ஆண்ட ஒரு தேசம், ஆண்ட ஒரு சமூகம் ஒரேடியா அப்படி போயிட முடியுமா? இந்த அளவுக்கு வீழ்ச்சி வருமா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதற்கான காரணத்தை நீங்க பார்க்கணும்னா ஒரு 4 கட்டங்களா பிரிச்சு பார்க்கணும். அது என்ன 4 கட்டங்கள் அப்படின்னு நான் சுதந்திரத்துக்கு பிறகு சொல்றேன். 1947 இருந்து 1992 வரைக்கும் முஸ்லீம்கள் பாதுகாப்பு அரசியலை மேற்கொண்டார்கள். சுதந்திரத்துக்கு பிறகு முஸ்லீம்கள் எங்கேயுமே பொதுவான அரசியல் உரிமைகளுக்காக போராடவில்லை. சுதந்திரத்துக்கு முன்னாடி பாருங்க, முஸ்லீம்கள் தான் நாட்டுக்காக போராடினாங்க, நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினாங்க. ஆனா 92 வரைக்கும் முஸ்லீம்கள் போராடிய போராட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான போராட்டங்கள் எடுத்தீங்கன்னா ஹஸ்ரத் பால், காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஹஸ்ரத் பால் அந்த தர்கா சம்பந்தமான சர்ச்சை, ஷாபானு வழக்கு, பாபர் மசூதி விவகாரம், இது 3மே யாரு முஸ்லீம்களோடு தொடர்புடையது. பொது விஷயங்களில் முஸ்லீம்கள் தலையிடாத காரணம், ஒரு மிக முக்கியமான காரணம் முஸ்லீம் அரசியல் சுருங்கி போனதுக்கு. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானோடு 3 முறை போர் நடந்த போதும் இந்தியாவில் காஷ்மீரில் ஏற்பட்ட கிளர்ச்சியின் காரணமாகவும் முஸ்லீம்கள் இரண்டாம் தர மனநிலையில் நடத்தப்பட்டார்கள். முஸ்லீம்களுக்கே நாம தான் நாட்டு பிரிவினைக்கு காரணம் போல அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையினால முஸ்லீம்களே என்ன பண்ணாங்க, தங்களை ஒரு 2ஆம் தர குடிமக்களாக கருதக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா 90ஸ்ல இருந்து 2010 வரைக்கும் பிராந்திய அரசியல், அதாவது ரீஜனல் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, காங்கிரஸினுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்குது. பீகார்ல பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, ஆந்திராவில் பாருங்க, கர்நாடகாவில், இப்படி எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் குறைந்து மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் வலுவாகிறது. முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, அப்பையும் தங்களுக்கு ஒரு தனித்த குரலாக இல்லாமல் தங்களுடைய பகுதியில் யார் வலுவாக இருக்கிறார்களோ அவர்களோடு என்ன பண்ணாங்க, சேர்ந்து கொண்டார்கள். ஆனா அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய அனைத்து தீவிரவாத செயல்களிலும் முஸ்லீம்கள் தொடர்புபடுத்தப்பட்டு முஸ்லீம்கள் பலவீனப்படுத்தப்பட்டார்கள். 3வது 2020க்கு பிறகு பாபர் மசூதிக்கு பிறகு இந்திய முஸ்லீம்கள் மேற்கொண்ட ஒரு மிக பெரும் போராட்டம் இந்திய வரலாற்றில் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிரான போராட்டம் தான். அதுக்கு முன்னால் முஸ்லீம்கள் ஒரு பொது பிரச்சனைக்கு அந்த அளவுக்கு ஒன்று கூடலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா இந்த சமயம் அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா, முஸ்லீம்கள் மதத்தின் அடிப்படையில் ஒன்று கூடவில்லை, இந்திய சட்டத்தின் அடிப்படையில் ஒன்று கூடினார்கள். அதனால நார்மலா 2020க்கு முன்னால நல்லா இதை கவனிச்சு பாருங்க, முஸ்லீம்கள் ஊர்வலங்கள்ல என்ன சின்னங்கள் இருக்குமோ அதற்கு மாற்றமாக அரசியல் சட்டம், அம்பேத்கர், காந்தி போன்ற சின்னங்கள் தான் முற்படுத்தப்பட்டன. நார்மலான அரசியல் தலைவர்களும் மதரசா மக்களும் இருந்த நிலை மாறி மாணவர்கள், பெண்கள், நடுத்தர வர்க்க முஸ்லீம்கள் மற்றும் பிற மதங்களை சேர்ந்தவர்களும் அந்த போராட்டத்தில் இணைந்தாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அது அந்த கோவிடுடைய காரணத்தினால், அரசுடைய ஒடுக்குமுறையினால் அது நசுக்கப்பட்டுச்சு. அது நசுக்கப்படாமல் தீவிரமாக இருந்தால்
முஸ்லீம்களுடைய நிலை ஒருவேளை மேம்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இப்ப 2020க்கு பிறகு இப்ப முஸ்லீம்கள் ஒரு உண்மையா சொல்லணும்னா அரசியல் ரீதியாக இந்திய அளவில் சொல்ற திக்கற்ற நிலையில் இருக்கிறார்கள். எந்த டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. காங்கிரஸின் மீதான நம்பிக்கை குறைந்து விட்டது. இப்போ ஒருவேளை இப்ப ராகுல் காந்தி வந்த பிறகுதான் மக்கள் முஸ்லீம்களுக்கு ராகுல் காந்தி மீதான ஒரு நம்பிக்கை வருகிறது. அதே சமயத்துல இந்திய அளவுல ஒரு பரந்துபட்ட முஸ்லீம் கட்சி என்று ஒன்று இல்லை. இப்பதான் மஜ்லிஸ் கட்சி 1-2 மாநிலங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது. அப்ப ஆனா அதை பாஜக என்ன பண்றாங்க, அதை கட்டுப்படுத்துகிறார்கள். மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது. நீங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கற இல்லையா? மாநில கட்சிகள் 2 இருந்துச்சுன்னா அதில் ஒன்றை அழித்து அந்த இடத்தில் பாஜகவை கொண்டு வருவதுதான் அவர்களுடைய பிளானா இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணலாம்? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சதிவலை, இது ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி. முஸ்லீம்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நேற்று முந்தாளால் நடந்தது அல்ல. பல 100 ஆண்டுகால திட்டங்கள், பல ஆண்டுகால சதிகள், பல ஆண்டுகால தந்திரங்களுடைய வெளிப்பாடு. அப்ப இதெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் தீர்த்திட முடியுமா அப்படின்னு கேட்ட நிச்சயமா முடியாது. ஆனால் அந்த முழுமையான தீர்வை நோக்கி நாம் ஒரு சில அடிகளாவது நம்ம எடுத்து வைக்கல அப்படின்னா நிச்சயமாக வரலாறு நம்மை மன்னிக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னைக்கு நம்மள்ட்ட ஓரளவுக்கு அரசியல் தெளிவு இருக்கிறது. கல்வியை கற்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய தலைமுறையிட்ட ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது. வாசிக்க வேண்டும் என்ற ஆசையாவது என்ன பண்றோம், ஆசைப்படக்கூடிய சமூகமாவது நம்ம இன்னைக்கு வளர்ந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சில விஷயங்களை தொட்டு விட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஒரு 10 நிமிடத்துல இன்ஷா அல்லாஹ். அதாவது முதல்ல அரசியல் ரீதியாக இன்றைக்கு என்னை விட, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வரும்போது ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க மறுமை நாளுடைய அடையாளங்களை. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதாவது கேட்கப்படுபவரை விட கேட்பவர் நன்கறிந்தவர். ஸோ என்னை விட அரசியல பல மூத்த சகோதரர்கள், பல அனுபவசாலிகள்லாம் இருக்கிறீங்க. அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா அதை தொட்டுட்டு போறேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முஸ்லிம்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், முஸ்லிம்கள் ஒரு இலவசமான ஓட்டு வங்கியாகத்தான் இன்றைக்கு எல்லா கட்சிகளாலும் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அந்த சரியான திசையில செல்லக்கூடிய மக்கள் திரளோ அல்லது அவர்களை இந்திய அளவுல வழிநடத்தக்கூடிய சரியான சிந்தனை போக்குகளோ இன்னைக்கு இல்லாமல் போவதை நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, நாம அவர்களை பயன்படுத்த வேண்டும், ஆனால் இன்னைக்கு அவர்கள் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம அவர்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் 2 திராவிட கட்சிகள் என்று இருந்த போது இல்லாத ஆபத்து. ஒரு திராவிட கட்சி அழிந்து அங்க ஒரு இந்துத்துவத்தின் அடிப்படையிலான கட்சி வேர்விடும் போது அது தொலைதூரத்தில் முஸ்லிம்களுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல முஸ்லிம் அமைப்புகள் பொதுவாக இன்னைக்கு உடனே நாளைக்கு ஒற்றுமை கொண்டு வாங்க, எல்லாம் ஒரே கட்சியில் வாங்க, அதெல்லாம் நடக்காது. குறைந்தபட்சம் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும். முஸ்லிம் அமைப்புகள்ல குறிப்பாக நடுநிலையாளர்களை இன்னைக்கு திராவிட கட்சிகள்லாம் அதை செய்யறாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு சார்பாக தொலைக்காட்சியில் வர்றவங்கள பாதி பேர் திமுக கிடையாது, திமுக சார்பா பேசுறவங்க. அதே போல நடுநிலையாளர்களை முஸ்லிம் சமூகமும் முஸ்லிம் அமைப்புகளும் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நம்முடைய பெருமையை நாமே பேசுவதை விட நடுநிலையாளர்கள் பேசுவது என்பது இன்னும் சால சிறந்ததாக இருக்கும். அதே சமயத்துல அரசியல் மட்டுமே தீர்வா அப்படிங்கிற நிச்சயமா கிடையாது. அரசியலை தாண்டி என்னங்கிட்ட அரசியலுக்கு தேவைப்படக்கூடிய உழைப்பு, அரசியலுக்கு தேவைப்படக்கூடிய தியாகம், அரசியலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த முயற்சிகள், பொருளாதாரம், இதை விட குறைந்த விஷயத்துல நிறைய செய்யலாம். என்னன்னு கேட்டா, நம்மள்ட்ட பொருளாதாரம் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு சீட் அதிகம் கொடுத்தா கூட நம்மளால போட்டி போட முடியாது. அப்ப அரசியல் மட்டுமே தீர்வு அல்ல, பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றவர்களாக நாம் வளர வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் அத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் கேரளாவில் மட்டும் முஸ்லிம்கள்
ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் பலமாக இருப்பதற்கான காரணம் பொருளாதார ரீதியான பலம். இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் நாடார்கள் என்பவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் இல்லையா? நாடார்கள் யாரும் ஒரு பொருட்படுத்தக்கூடிய சக்தியாக இல்லை. நாடார்கள் வளர்ந்ததற்கான மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கான தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். இன்னைக்கும் திமுகவுடைய பேர் சொல்ல விரும்பல, கத்தார் உள்ளிட்ட பல நாடுகளில் இன்னைக்கு என்ன பொருளாதார ரீதியான வியாபார சந்திப்புகளை தெளிவாக நடத்துகிறார்கள். தன்னுடைய சமூகம் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அமெரிக்கா எடுத்துங்க. இன்னைக்கு நடந்த போராட்டத்திலே கூட தமுமுகவுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் எம்எஸ்ஜி அவர்கள் சொல்லும் போது, இது இஸ்ரேல் மட்டும் கண்டிக்கப்பட வேண்டியதில்லை, அமெரிக்காவும் கண்டிக்கப்பட வேண்டியது. அப்ப அமெரிக்காவுடைய அதிபர் யார்? யூதரா? கிடையாது. அமெரிக்காவுடைய கட்சிகள் யூத கட்சியே கிடையாது. ஆனால் அவர்களை கண்ட்ரோல் செய்வது யாருன்னா யூதர்கள். எப்படி கண்ட்ரோல் செய்யறாங்க? பொருளாதாரத்தை கொண்டுதான், லாபிங்கிங். அப்ப அந்த பொருளாதாரத்துல நாம தன்னிறைவு பெற்றவர்களாக நாம் வளரணும். பொருளாதாரத்தில் நாம் தன்னிறைவு பெற்றவர்களாக வளர்ந்தால்தான் இதை ஆங்கிலத்தில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே போராடி நம்ம கோஷம் போட்டு அப்படிதான் வென்றெடுக்கணும் அவசியம் இல்லை. பல விஷயங்களை இந்த மாதிரி அணுகல்கள் மூலமாக நாம் வென்றெடுக்கலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் முஸ்லீம் கல்வி நிறுவனங்களை விட கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் ஈஸியா சாதிக்கிறாங்க. அவங்களோட அரசியல் கட்சி கூட கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் இந்த பொருளாதார ரீதியாக தன்னறிவு பெற்றிருப்பது தான் அதற்கான மிக முக்கியமான காரணம். மூணாவது விஷயம் மீடியா. இன்னைக்கு மீடியா நம்மள்ட்ட இல்லைன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு என்டிடிவின்னு ஒரு டிவி இருந்துச்சு, ஓரளவுக்கு நடுநிலை செய்திகளை கொடுத்துட்டு இருந்துச்சு. என்ன பார்த்தா என்டிடிவியை அதானி வாங்கிட்டான். ஸோ இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் கோடி மீடியாக்களாகத்தான் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்ம மீடியாலாம் தொடங்க வேணாம், ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு முயற்சி ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு இதில் ஒரு நல்ல சவால் கூட தெரியும். குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களை நாம் பொறுப்போடு பயன்படுத்திக்கிறோமா? சமூக வலைதளங்கள்ல முஸ்லீம்களை என்று சொல்லக்கூடிய நாமே ரொம்ப மோசமான வார்த்தைகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மென்மையை இழந்தவர் அனைத்தையும் இழந்தவர். நாகரிகமாக பிற அமைப்புகளை இல்லை பிற விஷயங்களை விமர்சன ரீதியாக கூட நம்ம செய்ய முடியாம நீங்க சமூக வலைதளங்களை முஸ்லீம்கள் பயன்படுத்தாமல் இருப்பதே நாம செய்யக்கூடிய மிக பெரும் சேவை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளங்களை நாம் என்ன பண்றோம், இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப குறைந்தபட்சம் இன்னைக்கு யூடியூப் சேனல் யார் வேணா ஆரம்பிக்கலாம். ஒரு தரமான யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு சரியான அரசியல் பார்வையோட நம்ம நிகழ்ச்சிகளை நடத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சமூக உறவுகள். இன்னைக்கு 30 வருடங்களுக்கு முன்னால் நீங்க எல்லாம் இன்னைக்கு வளைகுடால இருக்கிறீங்க. நீங்க வளைகுடாக்களுக்கு போவதற்கு முன்னால் உங்க ஊருடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அப்ப இருந்த நல்லிணக்கம், அப்ப இருந்த மாமான் மச்சான் உறவு இன்னைக்கு இருக்கா? இல்ல. எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரையும் நம்ப முடியவில்லை. காரணம் என்ன? அன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் வேற்றுமை இல்லாமல் இருப்பதற்காக பல விழாக்கள் எடுக்கப்பட்டன. நாம அந்த விழாக்களுடைய பரிணாமம் தெரியாமல் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சங்கிகள் என்ன பண்றாங்க? இல்லாத விழாக்களை உருவாக்குகிறார்கள். தங்களுக்கு பிடிக்காத காமராஜரை தங்களுடையவராக மாற்றுகிறார்கள். தங்களை எதிர்த்த அம்பேத்கரை தங்களுடையவராக மாற்றுகிறார்கள். நாம் என்ன பண்றோம்? நமக்கு பிடிச்சவங்களாம் வெளியே அனுப்புறோம். நீ ஏன் ஆள் இல்லை, நீ வேற ஆளு, நீ என் கொள்கையில வரல, நீ வெளியே போ அப்படின்னு அதற்கு நேர் மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம நிகழ்வுகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக இந்த செய்தியை, அதாவது மத கலவரங்களை தூண்டுபவர்களுடைய சதி திட்டங்களை நாம் தோலுரித்து காட்ட வேண்டும். நாம் நம்பிக்கை இழக்க வேணாம். அல்லாஹ் தஆலாவால் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம் இது. சிந்து நதிக்கரையிலையோ இல்ல நைல் நதிக்கரையிலையோ தோன்றிய சமூகம் அல்ல நாம். அல்லாஹ்வால் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம். அவ்வளவு சீக்கிரத்தை விழமாட்டோம். ஆனால் விழித்தெழ வேண்டும். அதே போல கல்வி, கடைசியா கல்வியோட முடிச்சிடறேன். ஏன்னா ஒரு கல்வியாளராக கல்வி பத்தி பேசலன்னா நம்மளை வரலாறு மன்னிக்காது. கல்வியில இன்னைக்கு கிறிஸ்துவர் அளவுக்கு நாம் இருக்கிறோமா? நான் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய 2 முஸ்லீம் அமைப்புகளுடைய கல்வி நிறுவனங்களுடைய பொறுப்புல, முக்கிய பொறுப்புல இருக்கிறேன். நான் சொல்றேங்க, ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பள்ளிகள்ல 90% திருப்தி இல்லாத நிலைமையில தான் இருக்கு, கிறிஸ்துவ பள்ளிகளோடு ஒப்பிட்டா.
அப்ப அதுக்கான காரணம் என்ன? நாம ப்ரொஃபஷனலாக பள்ளிகளை உருவாக்கல. நாம உருவாக்குனா நமக்கு டிமாண்ட் இருக்கு, ஆனா நம்ம இடத்துல சப்ளை இல்லை. நாம ஒரு திருமணத்துக்கு செய்யக்கூடிய செலவை, ஒரு விழாக்கு செய்யக்கூடிய செலவை, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு செய்யக்கூடிய செலவுல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட இன்னைக்கு பள்ளி வாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் நான் இப்போ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து 2 தெரு தள்ளி பள்ளிவாசல் இருக்கு. ஆனால் பக்கத்தில் பள்ளிவாசல் கட்டுறோம். இதெல்லாம் காரணம் என்ன? நன்மையான விஷயம்தான். தேவையான இடங்கள் கட்டப்படுவதற்கு பதிலாக அந்த காசு நம்ம என்ன பண்றது இல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு நாம் செலவு செய்வதில்லை. உண்மையிலே இன்றைய காலத்தினோட ஜிஹாத் என்பது நீங்கள் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், திறன் பயிற்சி மையங்களில் முதலீடு செய்யக்கூடிய உங்கள் பணம் என்பது உண்மையிலே மார்க்கத்திற்கான பணம் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இந்த குரான் என்பது தப்பருனல் குரான், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சிந்திக்க சொல்ற. எப்ப சிந்திப்பான்? முஸ்லீம்கள் படித்தால் மட்டும்தான். நாம படித்தால் மட்டும்தான் நம்முடைய அடுத்த தலைமுறையை அதிகாரமிக்க தலைமுறைகளாக மாற்ற முடியும். இன்னைக்கு இந்தியாவோட கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 4 பிரிக்கலாம். நார்த் இந்தியானா உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். தேசிய சராசரியை விட மிக மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய பகுதி இந்த நார்த் இந்தியா. ஏன்னா ஏழ்மை, படிப்பாங்க, இடைநிற்றல் இருக்கும். இந்த இடைநிற்றலை அதிகப்படுத்துவதற்காகத்தான் இன்னைக்கு சிபிஎஸ்சியில் 3rd எக்ஸாமு, 5th எக்ஸாமு, 8th எக்ஸாம் என்ன பண்ண கொண்டு வராங்க. இன்னும் சிறு வயதில் திருமணம் செய்வது, பெண் கல்விக்கு இன்னும் சரியான முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. இந்தியாவில் பீகார்ல தான் முஸ்லீம்கள் எழுத்தறிவு ரொம்ப ரொம்ப குறைவு. 2வது வெஸ்ட் இந்தியானா மேற்கு இந்தியா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான். ஆச்சரியப்படுத்தக்க வகையில் வட இந்தியாவை விட இந்த பகுதி ரொம்ப வளமான பகுதி கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அங்க நிறைய முஸ்லீம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்தியாவிலே முதல்ல ஒரு பிரைவேட் முஸ்லீம் ஒரு நேம் மறந்துட்டேன், அவர் பேரால ஒரு யூனிவர்சிட்டி வந்தது மகாராஷ்டிரால தான். அவருடைய சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்க நிறைய முஸ்லீம் பிசினஸ் ட்ரேடர்ஸ், பாம்பே பத்தி நமக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு பெரிய அனுகூலம் இல்லை, இருந்தாலும் குஜராத் உள்ளிட்ட தேசங்களில் கூட, பகுதிகளில் கூட முஸ்லீம் லிட்ரஸி என்பது நார்த் இந்தியாவை விட மேம்பட்டதாக இருக்கிறது. அதுக்கு ட்ரெண்ட் என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல, ப்ரொஃபஷனல் ஸ்கூல்ல படிக்கணுங்கிறது தான். 3வது சவுத் இந்தியா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் பேசுறது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியாவில் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் மாடல் ஃபார் முஸ்லீம்ஸ் சவுத் இந்தியா மாடல் தான். கேரளாவில் முஸ்லீம் லிட்ரஸி ரேட் 90% மேல, அதாவது தேசிய சராசரிக்கு நிகராக. தமிழ்நாட்டில் சரியான ஒரு ஸ்கூல் நெட்வொர்க் இருக்கிற காரணத்தினால ஹையர் எஜுகேஷன்ல முஸ்லீம்கள் நிறைய படிக்கிறாங்க. தெலுங்கானால மஜ்லிஸ் கட்சி மறைமுகமாக நேரடியாக பல கல்வி நிறுவனங்களுக்கு உதவக்கூடிய காரணத்தினால அங்கும் பெரிய அளவில் என்ன இருக்கு, ஒரு ஒரு கல்விக்கான விஷயம் இருக்கு. கர்நாடகாவிலும் அதே மாதிரி தான். அதே போல நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதாவது கிழக்கு இந்தியா, அஸ்ஸாம், பெங்கால், திரிபுரா, மணிப்பூர், இது வட இந்தியாவோட பரவாயில்லைன்னு சொல்லாமே தவிர இதுவும் மோசமாக தான் இருக்கு. அப்போ நம்ம ஃபைனலாக என்ன வரணும் அப்படின்னா, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகளில் நாம் குறைந்தபட்சம் கல்வியின் மூலமாக ஒரு சமூகத்தை உருவாக்கணும். இன்னைக்கு கர்நாடகாவில் ஷாஹின் குரூப் இருக்கு, தமிழ்நாட்டில் ஓமியத் இருக்கு, இதில் வலி ரஹமான் சூப்பர் 30 அப்படி சொல்லிட்டு வருடத்துக்கு 30 பேரை யூபிஎஸ்சிக்காக கோச்சிங் ட்ரெயின் பண்றாரு. இன்னைக்கு ஜாமியா மில்லியா இஸ்லாமியா இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய 919 பேர்ல 32 பேர் ஜாமியா மில்லியாலேருந்து வராங்க. RSS காரெல்லாம் உடனே யூபிஎஸ்சி ஜிஹாதுன்னாங்க. அப்ப முஸ்லீம்களிடத்தில் இன்னைக்கு மாற்றம் இருக்கு, மாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாற்றத்தை வலுப்படுத்த வேண்டியது, அதை இன்னும் பரவலாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப நம்முடைய கடமைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். முஸ்லீம் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பயந்து செய்வாங்க. ஆரம்ப ஸ்டேஜ் தான். அதனால சில தடுக்கல்கள் இருந்தாலும் கை தூக்கி விடுவதற்கு இந்த முஸ்லீம் சமூகம் தயாராக இருக்க வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல
ஒரு முஸ்லிம் கற்பவனாக இருக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுப்பவனாக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி a டீச்சர் ஆர் a ஸ்டூடெண்ட், ஆர் கற்பவர்களுக்கு உதவி செய்பவராக இருக்க வேண்டும். அப்ப அந்த 3 நிலையில நாம் எந்த நிலையில இருக்கிறோம்? கற்கிறோமா, கற்றுக் கொடுக்கிறோமா, இல்ல கற்றுக் கொடுப்பவர்களுக்கு உதவி செய்கிறோமா? இன்னைக்கு இந்தியாவில் செய்வது என்பது கஷ்டம். செய்பவர்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உதவி செய்யணும். அவர்களை திறன் போட்டிகள், யூபிஎஸ்சி போன்ற டிஎன்பிசி, நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய மித்து இருக்கு, அதெல்லாம் யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு தெரிந்த நண்பருடைய மகன் போன வருஷம் குரூப் 4 எக்ஸாம் எழுதினார். அவரு அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சது. 2A எக்ஸாம் எழுதினார். இந்த வருஷம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்ப 2 எக்ஸாம் எழுத போறாரு. அப்ப வாய்ப்புகள் இருக்கு, நாம என்ன பண்ணல, பயன்படுத்திக்க தயாராக இல்லை. அப்ப மஹல்லாதோறும் நாம இஸ்லாமிய பின்புலத்துடன் கூடிய தரமான உலகியல் கல்வியை கொடுக்கணும். இஸ்லாமிய பின்புலம் இல்லைன்னா அவன் படிப்பான், அதனால சமூகத்துக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. சிந்தனையாளர்களை ஒரு சமூகம் கொண்டாட வேண்டும், அதை ஊக்குவிக்க வேண்டும். நாம தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நிரூபிக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இந்தியாவில் அவ்வளவு பிசினஸ் பண்றோம், பிசினஸ் பெர்ஃபெக்டா பண்றோம், நாம நேர்மையா இருக்கிறோம். ஆனா ப்ராப்பரா டாக்ஸிங் இல்லை, ப்ராப்பரா அக்கௌண்டிங் இல்லை. நம்மனால ஆடிட்டர் என்ன பண்றாங்க, அலறாங்க. அப்ப நம்ம அதிகமான டாக்ஸ் கட்டினா ஒரு அரசு என்ன பண்ணோம், இது தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நாம நிரூபிக்க வேண்டும். நம்முடைய முதலீடுகளை, நம்முடைய எண்ணங்களை, உழைப்புகளை, சிந்தனைகளை இந்த மாதிரி கல்வியிலே அதிகமாக கவனம் செலுத்தி கல்வி நிறுவனங்கள் மூலமாக ஒரு தரமான தலைமுறையை, படித்த தலைமுறையை, அதுவும் இஸ்லாத்தை நெஞ்சில் சுமந்து அதன் அடிப்படையில் படிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் வார்த்தெடுத்து, நாம் ஏற்கனவே சொன்னதை போல மீடியாவா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அவ்லூன இன் குன்தும் முஃமினீன். மூமின்களே, நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள். அப்ப நாம் மூமின்களாக இருக்க வேண்டும் என்றால் சமகாலத்தினுடைய தேவைகளை உணர்ந்து கொண்டு, சமகாலத்தினுடைய சவால்களை புரிந்து கொண்டு, அந்த சமகாலத்துடைய சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய, அதற்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய, நாம ப்ராப்ளமா இருக்கக்கூடாது, சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை வார்த்தெடுப்போம். அப்படிப்பட்ட தலைமுறையை வார்த்தெடுக்கக்கூடிய அந்த அறப்பணியில் அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஈடுபடுத்துவானாக என்று கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பை கொடுத்த இந்திய ஐக்யூஐசி நிர்வாகத்தினருக்கும் இதை பொறுமையோடு கேட்ட அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்தவனாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று கூறியவனாக என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.